அவங்களுக்கு தன்னோட ஹாப்பினஸை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாதுல்ல. ஸோ சுய இன்பம் வந்து பண்ணுறது வந்து கரெக்டான ஒரு விஷயந்தான். அவங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்க அதை பண்ணுறதுல வந்து எந்த தப்பும் இல்லை. ஸோ பண்ணலாம். கேட்குறதுக்கு வெக்கப்பட்டிருக்கேன், கூச்சப்பட்டிருக்கேன், வேதனைப்பட்டிருக்கேன், இதெல்லாம் இவங்ககிட்ட நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? அதை நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு நிமிஷம் சுகத்துக்காக தன்னை இழந்துடக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் ஏற்படுத்திக்க கூடாது. ஸோ அவங்களுக்கு 63 வயசுன்னு இல்லை, அது 90 வயசானாலும் அவங்களுக்கும் அந்த செக்ஷுவல் விஷயத்தில் வந்து இன்வால்வ்டு இருக்கும். ரொம்ப நேரமாக கண்டினியூட்டியாக பண்ணிவிட்டு அது லீக் ஆகாமல் இருந்தால் அதோட ஹீட்டு பாடிக்குள்ளேயே இருக்கும்ல. ஒரு பெண்ணுக்கு என்ன இருக்குங்கிறது ஒரு ஆணுக்கு தெரியும், ஒரு ஆணுக்கு என்ன இருக்குங்கிறது பெண்ணுக்கு தெரியும். ஸோ எனக்கு என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியும், எனக்கு ஆப்போசிட்டில் இருக்க உங்களுக்கு என்ன இருக்குங்கிறது, அதாவது அளவு தான் தெரியாதே தவிர மற்றபடி ஒரு பாடினா ஒரு உறுப்புகள்னா என்னென்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியும். வெல்கம் டு ரகசிய மந்திரம். நான் தான் உங்கள் நவீன், ஜெய் நவீன். ஆக்சுவலி போன கேள்விக்கு மேடம் வந்து ஒரு பதில் வந்து சொல்லாமல் போயிட்டாங்க. அந்த கேள்வி நம்ம விட மாட்டோம், நீங்களும் விட மாட்டீங்க தெரியும். அதை நான் இப்போது தொடர்ந்து கேட்க போகிறேன். நீங்களும் வாங்க. மேம், ஒரு பெண் வந்து கேட்டிருக்காங்க, மேடம் பெண்கள் சுய இன்பம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? அதுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? ஒரு பெண்ணுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும். பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது தான் கேள்வியா? ஸோ இப்போ மேபி அவங்களுக்கு துணை இல்லாமல் இருக்கலாம், லவராக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி துணை இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு தன்னோட ஹாப்பினஸை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாதுல்ல. ஸோ சுய இன்பம் வந்து பண்ணுறது வந்து கரெக்டான ஒரு விஷயந்தான். அவங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்க அதை பண்ணுறதுல வந்து எந்த தப்பும் இல்லை. ஸோ பண்ணலாம். மேடம், உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க சோஃபியா மேம். கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க, பார்த்தும் பழகிக்கலாம். அடுத்த கொஸ்டின் மேம். ஒரு வியூவர்ஸ் வந்து சரியான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவரும் பதில் சொல்லிட்டாரு, பட் இருந்தாலும் அது உங்களுக்கு தெரியணும்ல. ஓகே, கேட்கலாங்களா? கேளுங்க. ஒரு நாளைக்கு நான் 3 தடவை மேட்ரு பண்ணுறேன், அது சரியான்ட்டு அவரே சொல்கிறாரு, சரிதான் அப்படின்ட்டு. அதில் ஏதாச்சும் உங்கள் கருத்து ஏதாச்சும் இருக்குமா? 3 தடவைக்கு மேலே பண்ணலாமா? ஒரு நபர் வந்து 3 டைம் வந்து செக்ஸ் பண்ணிட்டாங்க, பட் ஆனால் அது பண்ணுறது வந்து சரியா இல்லை தப்பானுங்கிறத கேள்வி கேட்குறாங்களா? அதுக்கு பதில் அவரே சொல்லிட்டாரு, சரின்ட்டாங்க. ஓகே, அதுக்கு மேலே பண்ணால் அவருடைய ஹெல்த் கான்ஷியஸ் தான் ஆகுமா ஆகாதா? அது நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, 3 டைம்ஸ் பண்ணுறது நல்லதுன்னு அவங்களே சஜஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ 4th or 5 அந்த மாதிரி போனால் வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்லதா அந்த மாதிரி கேட்குறாங்க. பட் ஹெல்த்துக்கு நல்லதான்னு கேட்டால் கண்டிப்பாக அது பேட் தான். ஏன்னா எனர்ஜி தானே வெளியே போகுது. ஸோ ஒரு உடம்புல வந்து இவ்வளோ தான் எனர்ஜி வெளியே போகணும் அப்படிங்கிற அளவு இருக்கு. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறதே நமக்கு தெரியும். அமிர்தமே நஞ்சாகும்போது எல்லா விஷயமும் அப்படி தான். நமக்கு முடிஞ்ச அளவுக்கு 3 டைம்ங்கிறது ஓகே தான், அவங்க சொன்ன மாதிரி அது ஓகே தான். ஸோ அதுக்கு மேலே அவர் ரொம்ப ஆரோக்கியமாக திடகாத்திரமாக அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்க பாடி கண்டிஷனை பொறுத்து வந்து அவங்க பண்ணுறதுல தப்பில்லை. பட் ஒவ்வொருத்தவங்களோட ஹெல்த்தை பொறுத்து இருக்குது. மேபி கொஸ்டின் சொன்னவங்க, கொஸ்டின் கேட்டவங்க வந்து ரொம்ப பாடி ஸ்ட்ராங்காக இருந்தால் நாலாவது இல்லை, அவங்க பாவம் பார்த்து அவங்க மனைவியும் பார்த்துக்கணும். அவங்கள மட்டும் யோசிக்கக்கூடாது, அவங்க கூட இருக்க பார்ட்னரையும் யோசித்து எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள். ஓகே மேடம், இன்னொரு கொஸ்டின் மேம். சொல்லுங்கள். உங்களை பற்றி தான் கேட்டிருக்காங்க. இவங்க என்ன மருத்துவரா? இதை பற்றி படிச்சிருக்கிறீங்களா? இல்லைனா எப்படி இதை பற்றி அழகாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நல்ல ஒரு கொஸ்டின். ஃபஸ்ட்டு அவங்க கேட்டது வந்து மருத்துவரான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இல்லை, நான் எதுவும் படிக்கலை, எதை பற்றியும் பெருசாக தெரியாது. என்னென்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல. இப்போது அனுபவம்னு ஒன்று உண்டுல்ல. இப்போ எப்படி சொல்ல, இப்போ இவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, நீங்கள் ஐடி முடிச்சிருக்கீங்க, நீ எத்தனை வருஷம் வேலை செஞ்ச அப்படின்னு கேட்பாங்க தெரியுமா? ஒரு கேள்வி. ஆல்ரெடி உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ இல்லை அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி தருவாங்க. ஸோ அனுபவம் இருக்கவங்களுக்கு அதிகமான சேலரி. இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்குறோம். ஸோ நான் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து இப்போ எனக்கு ஒரு சில விஷயங்கள் டவுட்டாக இருக்கும். நான் இதை இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிருப்பேன். கேட்குறதுக்கு வெக்கப்பட்டிருக்கேன், கூச்சப்பட்டிருக்கேன், வேதனைப்பட்டிருக்கேன், இதெல்லாம் இவங்ககிட்ட நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? இதை நான் கேட்குறனால, இப்போ ஒரு செக்ஷுவல் விஷயத்தை பற்றி நான் இன்னொரு நபர்கிட்ட கேட்குறனால என்ன அவங்க தப்பாக எடுத்துப்பாங்களா? இப்படி நான் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணியிருக்கேன், நான் வருத்தப்பட்டிருக்கேன். எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் நிறைய இருந்துச்சு. என்னன்னா ஹெல்த்துக்காக இருக்கட்டும், இல்லை இந்த விஷயம் பண்ணுற விஷயம் வந்து சரியா தப்பா அப்படிங்கிறதையும் நமக்கு தெரியல. அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு செக்ஸ் பற்றி வந்து நமக்கு அறிகுறை யாருமே பெருசாக எனக்கு தெரிஞ்சு சொல்லித்தரதில்லை. பேரண்ட்ஸ்
இப்போ நீ இதை நல்லா படி, நல்லா சாப்பிடு, நல்லா ஹெல்த்தியாக வளரு, மற்றவங்க கிட்ட பேசாத, இதை பண்ணாத, அதை பண்ணாத சொன்ன நம்மளுடைய பேரண்ட்ஸே செக்ஷுவலை பற்றி கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் வந்து யாருமே பெருசாக சொல்லி தந்ததில்லை. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை யார் நமக்கு சொல்லித் தருவா? யாருக்கிட்ட போய் இதை நம்ம பகிர்ந்துக்கணும், யாருக்கிட்டேருந்து நம்ம இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும், இப்படிங்கிற கேள்விகள் எனக்கு நிறைய இருந்துச்சு. அதை நான் யோசித்தேன், ஏன் நமக்கு இருக்க கேள்வி மாதிரி தானே இன்னும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கேள்விகள் இருக்கும், அவங்க இப்போ யார்கிட்ட போய் இந்த பதிலை கேட்பாங்க அப்படின்னு. ஸோ நான் டாக்டர் இல்லை, நானும் உங்களை மாதிரியே நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்ன டவுட்டோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன டவுட்டோ அதை என்னை விட பெரிய ஆட்கள், அனுபவஸ்தாலிகள், ஒரு பாட்டியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸு, இல்லை யாரோ ஒருத்தவங்க கிட்ட என்னோடய கேள்விகளோ எனக்கு சார்ந்தவங்களோட கேள்விகளை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இங்கே வெக்கப்படுற விஷயத்த நம்ம வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சோன்னா நிறைய பிரச்சனைகள்லேருந்து ரிலீஃப் ஆகுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் தான் இன்றைக்கி இந்த இடத்துல நான் உட்காந்து பேசுகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருக்குது. ஸோ என்னோடய அனுபவத்துலேயும் சரி, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்ல கருத்து சொல்லிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்கள் தான் சொல்லணும். மேம், இன்னொருத்தர் வியூவர்ஸ் ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்ன அப்படின்னா, நான் மேட்டர் பண்ணுறேன், காண்டம் போட்டு பண்ணால் எனக்கு திருப்தி இல்லை, காண்டம் இல்லாமல் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது அவங்களோட கேள்வி. ஸோ காண்டம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ தன்னை பாதுகாக்கிறதுக்கு, தன்னோட ஃபேமிலியை பாதுகாக்கிறதுக்கு அது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். பட் அதே விஷயத்த வந்து நம்ம மனைவி கூட பண்ணும்போது நமக்கு வந்து பண்ணால் அது திருப்தியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை தான். ஸோ ஹாப்பினஸ்ங்கிறது வந்து கம்மி தான். பட் எந்த இடத்துல அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். என்னென்னா எந்த இடம்னா அதுக்காக நீங்கள் யோசிக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லை. பட் யாருக்கிட்ட எப்போ நம்ம பண்ணுறதுல எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. என்ன சொல்ல வரேன்னா, தன்னுடைய மனைவி, சொந்த கணவன்கிட்ட பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம யாருக்கிட்டே போக போகிறதில்ல. நம்ம மனைவி, நம்ம கணவன் அப்படிங்கிற ஒரு லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதர் பீப்புள், ஒரு லவ்வரு இல்லை தகாத ஒரு இந்த மாதிரிப்பட்ட போகும்போது அதை நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு நிமிஷம் சுகத்துக்காக தன்னை இழந்துடக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் ஏற்படுத்திக்க கூடாது. ஸோ அது எவ்வளோ பெரிய கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுவோம். ஸோ அதனால் வந்து தகாத உறவுனால இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா, நம்ம ஹெல்த்தியாக இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா ஸோ காண்டம் யூஸ் பண்ணுறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சூப்பர் மேம். மேம், இன்னொரு வியூவர்ஸ் வந்து கேட்டிருக்காரு, என்ன அப்படின்னா, பெண்களுக்கு மார்பகத்தில் நம்ம கை வைக்கும் போது அவங்களுக்கு எப்படி உணர்வு இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அதை நாங்கள் எப்படி சரி கட்டுவது, அவங்க வந்து எப்படி அந்த உணர்ச்சிகளை அடக்குவாங்க தெரியல அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, அதை நீங்கள் சரியாக சொல்லுவோம். சரியாக சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி வீடியோ சொன்ன மாதிரி தான், மார்பகங்கிறது வந்து ஒரு புனிதமான இடம். அதை இச்சையாக மட்டும் பார்க்காம அதை எந்த அளவுக்கு புனிதமாக பார்க்கணுமோ அந்தளவுக்கு பார்த்துக்கோங்க. பட் எல்லா இடத்துல அதை புனிதமாக நம்ம நோட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லை தான். ஸோ தேவைக்கேற்ற மாதிரி தான். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்க இடத்துல அந்த இடத்துல நம்ம வந்து புனிதமாக யோசிக்க முடியாதான். அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக தான் யோசிக்க முடியும். கண்டிப்பாக அதில் வந்து உணர்வு வந்து அதிகமாகவே இருக்கும். அது ஹேண்டில் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குல்ல, ஹார்டாக ஹேண்டில் பண்ணுறது, சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறது, அன்பாக ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி. ஸோ எந்தளவுக்கு அவங்க அன்பாக ஹேண்டில் பண்ணுறாங்களோ ஸோ அவ்வளோ தூரம் அந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வித ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும் பெண்களுக்கு. ஸோ ஹாப்பியாக ஹேண்டில் பண்ணலாம். மேம், நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, இது பெரிய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். அவ்வளோ பெரிய கேள்வியா? சரி, ஓகே, கேளுங்க. எனக்கு 63 வயதாகிறது. என் மனைவின் தோழிக்கு 67 வயதாகிறது. அவர் என்னை சில நேரங்களில் உடலுறவுக்கு தூண்டுகிறார். ஓகே. எனக்கு தயக்கமாக இருக்கிறது. அவரை நெருங்கினால் தவறாக எடுத்துக்கொள்வாரா என்று தயக்கமாக இருக்கிறது. சில நேரங்களில் நான் நெருங்க நினைக்கும்போது அவரை விலகுவது போல் பேசுகிறார். என் தயக்கத்திற்கு இதுதான் காரணம். என்ன செய்வது, பதில் கூறுங்கள். சோஃபியா மேம். ஓகே, இப்போ அவங்களுக்கு 63 வயசு, அவங்களோட ஒய்ஃபோட தோழிக்கு வந்து 67. 67. ஓகே ஓகே. என்னன்னா இதில் அனுபவம்னு ஒன்று இல்லை சார். 63 வயசு, எங்களை விட நீங்கள் எவ்வளோ பெரிய அனுபவசாலி. உங்களுக்கு தெரியாதுன்னா எங்களுக்கு தெரிய போகுது சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச கருத்து என்னென்னா, அவங்கக்கிட்ட போய் ஃபஸ்ட்டு சும்மா நார்மலாகவே பேச ஆரம்பிக்கணும்.
இப்போ எடுத்தோன்னே இதை பற்றி தான் பேசணும்னா அவங்க என்ன மென்டாலிட்டியில் இருக்காங்க, என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கிறத நமக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ பேசிக்காக ஒரு சில விஷயங்களை நம்ம பேச ஆரம்பிக்கணும். நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணீங்க, இது அப்படின்னு பேச ஆரம்பிச்சோன்னா நாள்பட என்ன ஆகுன்னா, அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரே நாளில் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இல்லை. ஒரு 2-3 நாள் அவங்கக்கிட்ட நம்ம பேச்சுவார்த்தைகள் கொடுத்து அவங்கக்கிட்ட நம்ம பதில் எதிர்பார்க்கும்போது அவங்களுடைய விஷயங்கள் அவங்க கொஞ்சம் ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ மனசு விட்டு கொஞ்சம் பேச ஆரம்பிப்பாங்க. அப்போவே நமக்கு புரியும் இது வந்து எந்த அளவுக்கு அவங்க லாங்காக திங்க் பண்ணியிருக்காங்க, அவங்களும் நம்மளை மாதிரி மென்டாலிட்டியில் இருக்காங்களா, மைண்ட் செட்டில் தான் இருக்காங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா முதல்ல நம்ம அவங்கக்கிட்ட போய் அன்பாக ஒரு சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கணும். சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஸோ மேபி அவங்க எதிர்பார்க்குற அந்த விஷயங்கள் வந்து அவங்களும் அதே நேரம் ஈக்குவலாக யோசிக்கிறாங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா சார்? கண்டிப்பாக நீங்கள் பேசி பாருங்கள். அப்போது அவங்களுக்கு பிக்கப் ஆகிடும்ன்றீங்க. பிக்கப் ஆகுது ஆகலைங்கிறதுலாம் என்னோட ப்ராப்ளம் இல்லை. அவங்க கேட்ட கேள்விக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, யாராக இருந்தாலும் இவங்கன்னு இல்லை, இப்போ 63-67 வயசுக்காக இல்லை, இது பொதுவான ஒரு விஷயமாவே இருக்கட்டும். இப்போ எனக்கு கூட இப்போ ஒரு எக்ஸாம்பிள், யாரோ ஒருத்தவங்களை பார்த்து எனக்கு அப்ரோச் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட் ஆகுது. பட் ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் அதே மாதிரி என்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்களா, பண்ணதான் நினைக்கிறாங்களாங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியாது. நான் எடுத்தோன்னே போய் அவங்கக்கிட்ட போய் எனக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்களா, என்ன லவ் பண்ணுறீங்களா, என்கிட்ட பேசுகிறீங்களா அப்படியெல்லாம் என்னால் கேட்க முடியாதுல்ல. ஸோ பேசிக்காக நம்ம என்ன பேசுவோம்? ஹாய், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ண போகிறீங்க, இந்த பேசிக்கான வார்த்தைகளே நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா அங்கேருந்து நமக்கு ஆப்போசிட் டீமில் இருக்கவங்க அவங்க நம்மக்கிட்ட என்ன பேசுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கும். அப்போ புரிஞ்சுக்கிட்டோன்னா அவளும் நம்மளை வந்து லைக் பண்ணுறா, இல்லை அவனும் நம்மளை லைக் பண்ணுறாங்கிற விஷயத்த என்னால் புரிஞ்சுக்க முடியுங்கிறது தான் நான் சொன்னேன். மேம், இதில் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. ஓகே. டவுட் என்னென்னா, இந்த 63 வயசுலேயும் அவங்களுக்கு செக்ஸ் பண்ண தோணுமா? பெரியவங்களும் சரி. தோணாதுன்னெலாம் இல்லைல்ல. உடல் உறுப்புகள் தானே நம்மக்கிட்ட இருக்க. எப்படி சொல்ல, A to Z வந்து நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம வளர்ந்து இறக்கும் வரைக்கும் இருக்குல்ல. ஸோ உடல் உறுப்புகள் ஹார்மோன் சேஞ்சஸ்ங்கிறது எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலையும் வரலாம். ஸோ அவங்களுக்கு 63 வயசுன்னு இல்லை, அது 90 வயசானாலும் அவங்களுக்கும் அந்த செக்ஷுவல் விஷயத்தில் வந்து இன்வால்வ்டு இருக்கும். பட் உடல்நிலை அதுக்கான எஃபெக்டை வந்து கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் அது அவங்களுக்கு மனசளவில் உடம்பளவில் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த மன ரீதியான ஒரு விஷயத்தில் அது தோணும். சூப்பர் மேம். தோன்றதுனாலே தப்பு இல்லை. என் டவுட்டும் கிளியர் பண்ணிட்டீங்க, ஐயாவோட டவுட்டும் கிளியர் பண்ணிட்டீங்க. ரொம்ப நல்ல விஷயம். நல்லது மேம். ஒரு வியூவர்ஸ் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஓகே. மார்னிங் எஸ்னால் டெம்ப்ட் ஆகுது, அது நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா அப்படின்னு இல்லை, நல்லது தான். அது டெம்ப்ட் ஆகுறதுல இதில் போய் என்ன நல்லது கெட்டது அப்படின்லாம் இல்லை. அது மார்னிங்காக இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும். பட் அவரோட கேள்வி மார்னிங் அப்படிங்கும்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஏர்லி மார்னிங் வந்து பிரபஞ்சம்னு ஒன்று உண்டு, நம்ம ஹெல்த் இஷ்யூஸ்னு ஒன்று உண்டு, ஆரோக்கியம்னு ஒன்று உண்டு. ஸோ அதுவே வந்து ஒரு வித ஹாப்பினஸ்ஸாக ஆட்டோமேட்டிக்காக ஹார்மோன் சேஞ்சஸ் அங்கே நடக்கும். ஸோ அந்த 3 to 4 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தன்னுடைய உடம்புல வந்து ரியாக்ட் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அது பிரச்சனை இல்லை, நல்லது தான். மேம், இதில் எனக்கு பெரிய டவுட் மேம். இந்த நஃபீனா முதல்ல மாற்றணும், அவங்களுக்கு தான் நிறைய டவுட்டுன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. எனவே நீங்களுமே வந்து உள்ளுக்குள்ளே ஒரு இது ஃபீலாக சொல்லாமல், இது வியூவர்ஸ் கேட்டாங்க அந்த மாதிரி கூட சொல்லாமல் எனக்கு இந்த டவுட் இருக்குன்னு ஓப்பன்டாக பேசுங்க. அதுக்கே உங்களுக்கு ஒரு காங்கிராட்ஸ் கொடுக்குறேன். சூப்பர், வெரி குட். சொல்லுங்கள் மேம். இப்போது மார்னிங் டைமில் எல்லாருக்கும் டெம்ப்ட் ஆகும். பட் அந்த டெம்ப்ட் ஆகும்போது நம்ம உள்ளே பேண்டிஸ் போட்டிருப்போம்ல, அப்போது அந்த ஸ்டிக்கு உடச்சிக்காதா? இல்லை அதில் எதனா ப்ராப்ளம் வருமா? என்னென்னா டெம்ப் ஆகும்போது நம்மளுடைய பேண்டிஸ் வந்து அது கவர் பண்ணுது, ஓகேங்களா? பட் அதனால என்ன ப்ராப்ளம்? அது ஒன்றும் இல்லை தான். ஏன்னா அது வளரும் போது ஸ்டிக்கு எதனா ஃபீலிங்ஸ் எதனா டேமேஜ் ஆகிடுமா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, எனக்கு தெரிஞ்ச அப்படி எதுவும் இல்லை சார். நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு அதில் எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது என்னோடய டவுட்டு தான், அதுக்கு பதில் தெரியல. ஓகே, ரொம்ப நன்றி மேம். மேம், எனக்கு 70 வயது ஆகிறது. ஓகே. சீக்கிரமே லீக் ஆகிறது, இதுதான் இயற்கையா? 70 வயசு மேபி அவங்களோட ஏஜுடுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இப்போ நான் சின்ன குழந்தையில விளையாண்ட மாதிரியே, சின்ன குழந்தையில நான் ஜிம் ஒர்க் அவுட் பண்ண மாதிரியே நான் 70 வயசுலேயும் பண்ணுவேனா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பதில் நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ்னு ஒன்று இருக்குது, ஆரோக்கியம் ஹெல்த் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. இப்போ நான் இன்றைக்கி போய் ஜிம் ஒர்க் வந்து 10 கிலோ 50 கிலோ
25 கிலோ தூக்குவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கம்பீரமாக சொல்லலாம். இதே இது நான் போய் 70 வயசுலேயே நான் தூக்குவேன் அப்படின்னு கேட்டால் முடியாது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஹெல்த் ஆரோக்கியத்தை பொறுத்து இந்த விஷயங்களும் மாறுபடும். ஸோ சீக்கிரம் லீக் ஆகுறனால அது தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஹெல்த் அதுக்காக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இல்லை. நம்மளுடைய வயதுன்னு ஒன்று இருக்குது, உடல் ஆரோக்கியம்னு ஒன்று இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி கூட சூழ்நிலை காரணமாக கூட அது மாறலாம். அது பிரச்சனை இல்லை. மேம் இன்னொரு விஷயம், ஒரு வியூஸ் கேட்குறாரு, அதுக்கு பதில் நீங்கள் தான் அழகாக கேட்கும்போதே ஸ்மைலிங்கோட இருக்கு. ஏன் அப்படி என்ன கேட்டிருக்காங்க? இல்லை நீங்களும் சிரிப்பீங்க சொன்னதுக்கப்புறம். அப்படியா? சரி சிரிச்சிடலாம், சொல்லுங்கள். நான் தினமும் 1 மணி நேரம் பண்ணுவேன், ஆனால் தண்ணி வராமல் பண்ணுவேன். இப்படி பண்ணலாமா? பாதிப்பு வருமா? புரிஞ்சுதா? மறுபடியும் சொல்லட்டுங்களா? இல்லை இல்லை, ஓகே புரிஞ்சு. அவங்க பண்ணுறாங்க 1 ஹவர், பட் அது லீக் ஆகலை. அது அப்படி பண்ணுறனால நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. லீக் ஆகாமல் இருக்கனால வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்லதா கெட்டதான்னு கேட்குறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை என்னோட கருத்துப்படி நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பாக அது கெட்டது தான். ரொம்ப நேரமாக கண்டினியூட்டியாக பண்ணிவிட்டு அது லீக் ஆகாமல் இருந்தால் அதோட ஹீட்டு பாடிக்குள்ளேயே இருக்கும்ல. ஸோ இப்போ ஹீட்டை ரிலீஃப் பண்ணி விடுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த செக்ஸுவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கையில் எடுத்து பண்ணுறோம். ஸோ அது பண்ணாமல் என்ன ஆகும்னா, வெளியே வராமல் இருக்கும்போது தேவையில்லாத டென்ஷனு, டிப்ரெஷன் இந்த மாதிரிலாம் ஆகும். ஆனால் அது நமக்கு தெரியாது. இதனால தான் எனக்கு இந்த இடத்துல கோபம் வந்துச்சு, இதனால தான் என் மைண்ட் செட்டு மாறுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் அதோட உள்ள அர்த்தம் என்னென்னா, அவங்க பண்ண விஷயம் வெளியே ரிலீஃப் ஆகாமல் இருந்தனால கூட அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன், அவங்களோட கோபம் இதெல்லாம் வந்து மாறுபடும். ஸோ அது கெட்டது தான். அது இல்லை மேம், 1 மணி நேரமாக ஒரு தப்பு பண்ணுறேன்றாரு, அது ஏன் தண்ணி வராமல் இருக்குது? 1 மணி நேரம் வரைக்கும் வெயிட்டிங். இல்லைங்க, அதுதான் சொன்னேன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஹெல்த்தை பொறுத்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் தூக்குற வெயிட்டை உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க தூக்குவாங்கன்னு கேட்டால் தூக்க முடியுமா? எஸ் ஆர் நோ? என்ன உங்களால் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? தெரியலமா, ஒரு பாடி கண்டிஷன் புரியுதுல்ல? இப்போ விஷயம் அதுதான். புரியுது. எல்லாராலையும் எல்லாம் பண்ண முடியும். பட் அது எந்த லிமிட்டோட பொறுத்து இருக்குது, இல்லை எப்படி நம்ம பண்ணுறோங்கிறத பொறுத்து இருக்குது. என்னென்னா அவங்கவுங்க பாடி ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து இருக்குது. சூப்பர் மேம். புரியுதா மேம்? அடுத்த ஒருத்தர் கேட்டிருக்காரு, ரொம்ப நேரம் பண்ணணுமா பெண்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப நேரம் பண்ணணுமா பெண்களுக்கு அப்படின்னு? மேபி சேம் இப்போ பசங்களை சொல்கிற மாதிரி தான் பொண்ணுங்களுக்கும் நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்களோட ஹெல்த்துன்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்குன்னு உடல் ஆரோக்கியம்னு ஒன்று இருக்குது. எல்லாரும் ரொம்ப நேரம் பண்ணுறதை விரும்புவாங்களா அப்படின்னு கேட்டால் அது தெரில. வேறு விதமாக இப்போ கட்டாயப்படுத்தியெல்லாம் பண்ணும்போது ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன நினைப்போன்னா, இது வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அந்த மாதிரி நினைப்போம். இதுவே வந்து ஒரு அன்பாக, அந்யோன்யமாக, கணவன் மனைவி 2 பேருமே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து டைம் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது பெண்களுக்கும் சரி இல்லை ஆண்களுக்கும் சரி ஒரு பிடிச்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும். இப்போ சீக்கிரம் வந்துருச்சுன்னா மேபி அவங்களுக்கு பெண்கள் வந்து திருப்தி வந்து அடையலை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கலாம். ஸோ அதுக்காக ரொம்ப டைம் ஹெவியாக எடுத்தாலும் ஐயோ இவ்வளோ நேரமா அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி சுளிக்கவும் செய்வாங்க. பட் அவங்களோட ஹாப்பினஸ் எங்கே இருக்குன்னா, தன்னுடைய கணவன் அவங்கக்கிட்ட வந்து அன்போட புரிதலோடு நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஸோ அவங்க சீக்கிரமும் இல்லை டைம் எடுத்துக்கிறதையும் பொறுத்து இருக்குது. ஒரு வியூஸ் கேட்குறாரு மேம், ஓகே எனக்கு வந்து கல்யாணம் ஆகலை, இப்போது நான் அந்த பொண்ணை வந்து புரிதல் எதுவுமே இல்லை, இப்போ நான் போய் புதுசாக கல்யாணம் பண்ண போகிறேன், பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இந்த பொண்ணை தொடும்போது எங்களுக்குள்ளே எப்படி சாட்டிஸ்ஃபைட் ஆகும், பட் நான் என்ன பண்ணால் அவங்களுக்கு இம்ப்ரெஸ்ட் ஆகும் அது அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்ன கேட்குற கேள்வி ஒன்று மட்டும் தான் கேட்குறான், உங்கள் ஆண்குறி பெருசாக இருக்குமா, சின்னதாக இருக்குமா, இல்லை மெலிசாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உங்கள் பதில் என்னன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அவங்க புதுசாக பார்க்குறாங்க, புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்க இது வரைக்கும் அவங்க பேசிக்கிட்டது இல்லை, பழகிக்கிட்டது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது பழகும்போது மனைவி கேட்குற கேள்வின்றீங்களா? மனைவி கேட்குற கேள்விக்கு அது அவங்க தான் அவங்களோட இது எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அவங்க தான் பதில் சொல்ல முடியும். இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வின்னு இல்லை, யாரையும் எடுத்தோம். முதல் இரவு டைமில் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கேட்டாங்க அப்படின்னு? ஆமாம், ஓப்பனாக கேட்டதுல தப்பு இல்லையே, அவங்க கேட்டதுனால ஒன்றும் சங்கடம் ஒன்றும் இல்லை. இதில் என்ன இருக்குது? சின்னதாக பெருசான்னு கேட்டதில் என்ன இருக்கோ அதை அவங்க சொல்ல போகிறாங்க, சொல்லணும். அதுதான் நான் மனைவி கிட்ட அவங்க உண்மையாக இருக்கிறது. இதில் போய் என்ன கேள்வியாக இருக்க போகுது? அதில் ஒரு இது இருக்குது மேம், அது எப்படி அவளுக்கு அந்த மாதிரி தெரியும்? ஆண்குறி சின்னதா பெருசா இது எப்படி எனக்கு புரியல. இப்போ குழந்தைங்க வளருது, வளர வளர நம்ம இப்போ வீட்டில் நம்ம அக்கா தம்பி கூட வளரலையா, இல்லை அண்ணன் தங்கச்சி கூட வளரலையா? இதில் எப்படி இது தெரியாதுன்னு எப்படி அவங்க யோசிக்கலாம்? இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ என் வீட்டில் தம்பி இருக்கான், அக்கா பிள்ளைங்க இருக்குது, அவங்க வளரும்போது நம்மளே வந்து சின்ன பிள்ளையில சாப்பாடு ஊட்டி விட்டுருக்கோம், குளிப்பாட்டி விட்டுருக்கோம், பாத்ரூம் போனால் கழுவி விட்டுருக்கோம். அப்போ ஒரு குழந்தைங்க வளர்றது வந்து பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த ஜென்ரல் நாலேஜ் இது
பேசிக்கான ஒரு விஷயம். இது எப்படி அவங்க வந்து அவங்களுக்கு எப்படி தெரியும்னு இவங்க எப்படி கேள்வி கேட்கலாம்? தப்பே இல்லை, இவங்க கேட்டதுல எந்த தப்பு இல்லை. பட் அவர் யோசித்த விதம் தான் தப்பு என்ன பொறுத்தளவில். இது எப்படி இப்படி தெரியும்னா, ஒரு பெண்ணுக்கு என்ன இருக்குங்கிறது ஒரு ஆணுக்கு தெரியும், ஒரு ஆணுக்கு என்ன இருக்குங்கிறது பெண்ணுக்கு தெரியும். ஸோ எனக்கு என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியும், எனக்கு ஆப்போசிட்டில் இருக்க உங்களுக்கு என்ன இருக்குங்கிறது, அதாவது அளவு தான் தெரியாதே தவிர மற்றபடி ஒரு பாடினா உறுப்புகள்னா என்னென்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியும். சூப்பர். கண்ணு, மூக்கு, வாய் இப்படி ஒவ்வொன்றும் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஜஸ்ட்டு சொல்லுங்களேன், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கேர்ளுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரே அளவில் இருக்குங்கிறது இல்லை. ஓப்பன்டாக்காக சொல்லப்போனால் அதுதான். இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், எனக்கு ஆப்போசிட்டில் இருக்க இன்னொரு பொண்ணுக்கு வேறு மாதிரி இருக்கலாம், அவங்களுக்கு சின்னதாக இருக்கலாம், இல்லை பெருசாக இருக்கலாம். அப்போ எல்லார்கிட்டேயும் போய் நம்ம ஒரே அளவு எதிர்பார்க்க முடியாதுல்ல. சேம் அந்த மாதிரி தான் இதுவுமே. ஒரு ஆண்குறி வந்து சின்னதாக பெருசாக அப்படிங்கிறது வந்து கேட்டதில் தப்பில்லைல்ல. ஸோ என்ன பொறுத்தவரை அவங்க கேஷுவலாக கேட்டிருக்கலாம். ஸோ மேபி ஒரு பெயினாக இருக்கும், இல்லை என்ன நடக்கும் போகுதோ அப்படிங்கிற ஒரு நர்வஸ் இருக்கும்ல, ஐயோ அப்படிங்கிற பதட்டம், பயம், அந்த பதட்டத்துலேயோ இல்லை பயத்துலேயோ தான் அவங்க கேட்டிருப்பாங்களே தவிர அவங்க கேட்டதில் எந்த தப்பும் இல்லை. சோஃபியா மேம் நல்ல பதில் சொன்னாங்க. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும், எனக்கும் புரிஞ்சிருச்சு. நம்ம ரகசிய மந்திர சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் உங்களை மீட் பண்ணலாம். எனி டவுட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம். மேடமும் தயாராக இருக்காங்க. இப்போதைக்கு உங்கள் நவீன், ஜெய் நவீன். பாய்.